அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட ட்ரீட்மெண்ட் சித்த மருத்துவத்தில அந்த உடல் கழிவுகளை எல்லாம் வெளியேற்றணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த டீடாக்ஸ் அதாவது உள்ள ஒரு மருந்து குடுத்து அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டே பார்த்தீங்க அப்டின்னா, நம்மளோட ட்ரீட்மெண்ட் சித்த மருத்துவத்தில அந்த உடல் கழிவுகளை எல்லாம் வெளியேற்றணும்னு சொன்னேன் இல்லைங்களா? அந்த டீடாக்ஸ் அதாவது உள்ள ஒரு மருந்து குடுத்து வாந்திக்கும், பேதிக்கும் மெடிசின் குடுத்து அதிலேயே பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுக்கு வந்து 2 கிலோ கிட்ட கம்மியாயிடுச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, வெளிய எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்ன்னு சொன்னேன் இல்லைங்களா? ஆயுர்வேதால வந்து பஞ்சகர்மா முறைகள், நம்ம சித்த மருத்துவத்தில வர்மம் இதெல்லாம் வந்து அவங்க இது பண்ணோம். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள இன்டர்னலாவும் நம்ம மருந்து குடுத்தோம். சில மருந்துகள், சித்த மருந்துகள் வந்து நம்ம குடுத்தோம். அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுக்கு இந்த யோகா, உடற்பயிற்சிகள்லாம் சின்ன சின்னது. ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ற மாரி இல்ல. ஒரு ஒரு டெய்லியும் வந்து ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாரி பண்ற மாரி சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் வந்து நம்ம சொல்லிக் குடுத்தோம். முக்கியமா பார்த்தீங்க அப்டின்னா, வெயிட் லாஸ்ல முக்கியமான ஒரு விஷயமே வந்து டயட் தான். கண்டிப்பா அவங்கள ஜங்க் ஃபுட்ஸ் அந்த மாரி எதுவும் இல்லாம, நம்பளோட உணவு முறைகள், பாரம்பரிய உணவு முறைகள் எப்படி, அந்த உணவு முறைகள எப்படி ப்ராப்பரா சாப்புட்ணும். ஏதாவது நமக்கு வந்து வெயிட் லாஸ்க்கு முக்கியமா வந்து புரோட்டீன். அந்த புரோட்டீன்லாம் நம்ம எவ்வளோக்கு எடுத்துக்கணும், கார்போஹைட்ரேட் அந்த மாதிரியான உணவுகள்லாம் எப்படி வந்து நம்ம கம்மி பண்ணணும். இப்ப வந்து கிரேவிங்ஸ் வரப்ப நம்ம அதுக்கு பதிலா நம்ம ஹெல்தியா வந்து என்ன சாப்பிடலாம். இந்த மாதிரியான சில டயட்லாம் அவங்களுக்கு நம்ம ஃபாலோ பண்ணி குடுத்தோம். அதே மாரி அவங்களும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணாங்க. பண்ணதுல தான் இந்த ரிசல்ட் கிடைச்சது.